தமிழ் பிளாசம் சேனலில் பாதாம் அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பாதாம் 1.5 கப்பு, பனங்கற்கண்டு 2 கப்பு, பால் 1 கப்பு, குங்குமப்பூ 10லேருந்து 15, நெய் 1/2 கப்பு, ஏலக்காய் தூள் சிறிதளவு. பாதாம் இப்போ கழுவி எடுத்துக்கலாம். நான் பாதாம் நைட் ஊற வைக்கலை. இப்போ நைட் ஊற வைக்கிறேன்னா 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ மறந்துட்டீங்க ஊற வைக்கிறதுக்கு அப்படின்னா நம்ம சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பாதாம் கழுவி எடுத்தாச்சு. நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றணும். பாருங்கள், 20 நிமிஷம் ஆயிடுச்சு. பாதாம் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. இப்போ கையிலேயே மசிச்சு விட்டீங்க அப்படின்னா தோலெல்லாம் வெளியில் வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கையிலேயே மசிச்சு விட்டிங்கன்னா தோலெல்லாம் வந்துடும். நைட்டு ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா காலையில் 20 நிமிஷம் சுடுதண்ணி கொதிக்கிற தண்ணியை ஊற்றி நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், தோல் நீக்கி வச்சுருக்கிற பாதாம் இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் அரைக்க நடுவில் பால் ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும். இப்போ பால் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தண்ணி கூட ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பதத்துக்கு இருக்கணும். இந்த குங்குமப்பூவில் கொஞ்சம் பால் ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கலாம். இது பாதாம் அல்வாவில் சேர்க்குறப்போ கலர் கொடுக்கும். இப்போ பனக்கற்கண்டு 2 கப்பு போட்டாச்சு. இப்போ இதுக்கு முழுகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றினா போதும். இப்போ இதில் குப்பை இருக்கிறனால நம்ம இதை காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இன்னும் கரையலை, கொஞ்சம் கரையட்டும். எல்லாம் கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு நான் சர்க்கரை சேர்க்கல, பனங்கற்கண்டு சேர்த்துருக்கேன். இப்போ பனங்கருப்பட்டி வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதில் பாருங்கள், வடிகட்டியாச்சு. இப்போ வானலியில் 3 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ அரைச்சி விழுதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாதாமும் பாலும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் நைஸாக. இப்போ இதை நல்லா கொஞ்சம் இந்த நெய்யிலே கிளறி விடுங்க. இப்போ நெய் நான் 1/2 கப் எடுத்திருக்கேன். இதுக்கு உங்களுக்கு நெய் ஜாஸ்தி வேணும் அப்படின்னா நீங்கள் 1 கப் அளவுக்கு இதுக்கு நெய் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கிளறியாச்சு. இப்போ சிரப் ரெடி பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, பனக்கற்கண்டு சிரப்பு, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிக்கலாம். கட்டி இல்லாமல் நம்ம கிளறிக்கலாம். சிம்லேயே வச்சு நல்லா கிளறி விடுங்க. அல்வா செய்கிறதுக்கு நான்ஸ்டிக் இல்லைன்னா அடிகனமான பாத்திரம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். கட்டி இல்லாமல் கிளறிக்கிட்டே இருங்க. பனங்கற்கண்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. பாதாம் அல்வாவில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா பனங்கற்கண்டு சிரப்பு கொஞ்சம் நிறுத்தி வச்சுருங்க. நான் 1.5 கப்பு பனங்கற்கண்டு சிரப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப ஸ்வீட் ஜாஸ்தியாக இருந்தது. உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி இனிப்பாக தான் வேணும் அப்படின்னா அந்த 2 கப்பு பனங்கற்கண்டு சிரப்பையும் ஊற்றிடலாம். ஏலக்காய் பொடி போட்டு நல்லா கிளறிக்கலாம். சிம்லேயே வச்சு நல்லா கிளறி விடுங்க. சிம்லேயே வச்சு கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. குங்குமப்பூ பால் இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கிளறிக்கோங்க. இப்போ நம்ம கலருக்காக தான் குங்குமப்பூ பால் சேர்க்குறோம். இப்போ நல்லா கொஞ்சம் திக்காகணும். இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு நல்லா கெட்டியாயிட்டே வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். இப்போ 3 ஸ்பூன் நெய் தான் ஊற்றணும். இப்போ நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நெய் ஊற்றி கிளறிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஜாஸ்தி நெய் வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நெய். பாருங்கள், நல்லா சுருண்டு வந்துருச்சு. ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா, இதுதான் பதம். இப்போ பாதாம் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சுவையான பாதாம் அல்வா ரெடி. இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு
உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.